பின்வாங்காத போராட்டக்காரர்கள், நெருக்கடியில் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. இந்த சம்பவத்தினுடைய பின்னணி அனைவருக்கும் அறிந்த ஒன்றுதான். குறிப்பாக ஆர்ஜிகர் மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றிய மருத்துவ மாணவி கற்பழித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் இந்தியா முழுக்க மிகப்பெரிய ஒரு சர்ச்சையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியது. கடந்த மாதம் 9ஆம் தேதி இந்த விவகாரத்தை நடந்த சம்பவத்தை அடுத்து சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கை கையில் எடுத்தார்கள். சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கை கையில் எடுத்து முதற்கட்டமாக அந்த மருத்துவமனையில் பணியாற்றிய சஞ்சய் ராய் என்பவரை போலீசார் கைது செய்தார்கள். அதற்கு பிறகு தொடர்ந்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டம் மேற்கொண்டார்கள். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களையும் மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டம் மேற்கொண்டார்கள். அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். அதற்கு பிறகு நீதிமன்றம் உத்தரவை அடுத்து இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. அதை மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியும் ஏற்றுக்கொண்டார். நீதிமன்றம் என்ன உத்தரவிட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயார் என்று தெரிவித்து சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டு சிபிஐ தற்போது வரையில் இந்த வழக்கை விசாரித்து வருகிறார்கள். இந்த வழக்கில் தற்போது வரையில் 3 நபர்கள், முக்கியமான நபர்கள் கைதாக இருக்கிறார்கள். ஒன்று, ஏற்கனவே சிபிசிஐடி போலீசார் கைது செய்த சஞ்சய் ராய் மற்றும் அந்த கல்லூரியினுடைய மருத்துவ கல்லூரியுடைய முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் என்பவரையும் சிபிஐ போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே அவர் அந்த மருத்துவமனையினுடைய நிதி முறைகேடு தொடர்பாக சிபிஐ போலீசார் கைது செய்தார்கள். அதைத் தொடர்ந்து இந்த சாட்சியங்களை அழித்தது, மிக தாமதமாக இதை வெளிக்கொண்டு வந்தது உள்ளிட்ட பல்வேறு பிரிவின் கீழ் பல்வேறு காரணங்களுக்காக மருத்துவ கல்லூரியுடைய முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷை சிபிஐ போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு தாலா போலீஸ் இன்ஸ்பெக்டர் அபிஜித் மண்டல் என்பவரும் கைதாக இருக்கிறார். அவர் வழக்கு தாமதமாக பதிவு செய்தார் என்றும் சாட்சியங்களை கலைத்தார் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த தாலா போலீஸ் இன்ஸ்பெக்டர் அபிஜித் மண்டலை சிபிஐ போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இப்படியாக சிபிஐனுடைய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய அதே நிலையில் நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டம் என்பது மேற்கு வங்க அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியது. என்றால் இந்த சம்பவம் என்பது ஒட்டுமொத்த மருத்துவர்களுக்கும் எதிரான ஒரு சம்பவம். அதன் காரணமாக பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்து மருத்துவர்கள் போராட்டம் மேற்கொண்டார்கள். அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் இந்த விவகாரம் சென்றது. உச்சநீதிமன்றத்தில் ஒரு தேசிய குழு அமைக்கப்பட்டு அதனுடைய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும், அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் வரை ஒவ்வொரு மாநில அரசும் வகுக்க வேண்டிய நெறிமுறைகள் என்ன என்பது குறித்தும் வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிட்டார்கள். அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் அனைத்து மாநில மருத்துவமனைகளிலும் பின்பற்றப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு ஆங்காங்கு நடைபெற்ற போராட்டங்கள் சற்று தணிந்தாலும் கூட மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற போராட்டம் என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நாள் வரையிலும் போராட்டம் என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை தலைமை அலுவலகம் முன்பாக மருத்துவர்கள் போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். பல கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் தீவிரமாக போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு மருத்துவர்கள் உடனடியாக போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும், இதுவரையில் நீங்கள் போராடியதற்காக உங்களுக்கு பணி நேரத்துக்கான அந்த ஊதியம் பிடிப்போ அல்லது உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவாதம் கொடுத்து அதற்கான கெடுவை விதித்தார்கள். ஆனால் அதை போராட்டக்காரர்கள் பொருட்படுத்தவில்லை. தொடர்ந்து போராட்டமானது மேற்கொண்டு வருகிறார்கள். இந்நிலையில்தான் எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள். இந்த மருத்துவ மாணவி கற்பழித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை மேற்கு வங்க அரசு முறையாக கையாளவில்லை. அதற்கு மேற்கு வங்க அரசு, முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தான் பொறுப்பு என்றும், ஏதேனும் மிக முக்கியமான ஒரு விடயங்களை மறைப்பதற்காக தான் இந்த தாமதம் ஏற்பட்டதா என்றெல்லாம் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக மருத்துவமனை சூறையாடி பல தடயங்கள் அழிக்கப்பட்டதாக, முக்கிய ஆவணங்களை கொண்டு சென்றதாகலாம் போராட்டக்காரர்கள் தெரிவித்தார்கள். இதில் மேற்கு வங்க அரசு திட்டமிட்டு இது போன்ற செயல்படுகிறதா என்ற கேள்வியெல்லாம் முன்வைக்கப்பட்டது. ஏனென்றால் இந்த வழக்கு பதிவு செய்தது, இந்த விவகாரத்தில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை என்பது மிக தாமதமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த சம்பவம் மிக பெரியதான பிறகு மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி போராட்டக்காரர்களோடு இணைந்து அவரும் ஒரு மிகப்பெரிய பேரணி மேற்கொண்டார். ஒட்டுமொத்தமாக பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து பேரணி மேற்கொண்டார். ஆனால் அதற்கு பிறகும் போராட்டக்காரர்கள் இந்த போராட்டத்தை கைவிட முன்வரவில்லை. இப்போது வரையும் போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக பேச்சுவார்த்தைக்கு மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி 2 முறை அழைப்பு விடுத்தார். 2 முறையும் மருத்துவ மாணவர்கள் இந்த போராட்டம் தொடர்பாக பேச முன்வரவில்லை. காரணம், முதல் முறை இந்த போராட்டக்காரர்கள் போராட்டம் மேற்கொள்ளக்கூடிய அதே இடத்துக்கு மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சென்றார். அவர்கள் மத்தியில் பேசும்போது
நானும் உங்களை போன்றுதான் இதில் மிகுந்த வருத்தத்தில் ஆழ்ந்துள்ளேன் என்றும் எனக்கும் தூக்கம் வரவில்லை என்றெல்லாம் தெரிவித்திருந்தார். உடனடியாக நீங்கள் என்னுடன் பேச வர வேண்டும், ஒரு குழு உங்களுக்குள்ளே ஏற்படுத்திக் கொண்டு பேச வாருங்கள், முடிவுக்கு கொண்டு வருவோம், பணிக்கு செல்லுங்கள், பல நோயாளிகள் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள் என்று தெரிவித்திருந்தார். அதற்கு பிறகு அவர் பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாடுகளாம் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலாக காத்திருந்தார். ஆனால் அப்போதும் கூட போராட்டக்காரர்கள் பேச முன்வரவில்லை. அதற்கு பிறகு மீண்டும் நேரடியாக சென்றார். அப்போது போராட்டக்காரர்கள் பேச்சுவார்த்தை நேரலையில் ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்தார்கள். அதற்கு மேற்கு வங்க அரசு அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் இந்த வழக்கை பொறுத்தவரையில் நீதிமன்றத்தில் உள்ள காரணத்தால் நேரலையில் ஒளிபரப்பக்கூடாது, ஆனால் முழுவதுமாக பதிவு செய்து அந்த பேச்சுவார்த்தை முழுவதுமாக பதிவு செய்து அந்த முழு தொகுப்பையும் தருகின்றேன் என்றெல்லாம் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கூறியும் கூட போராட்டக்காரர்கள் அவருடைய கோரிக்கையில் உறுதியாக இருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை நேரலை செய்யப்பட வேண்டும், அதே போன்று எங்களுடைய கோரிக்கை முழுவதுமாக எந்த நிபந்தனையும் இல்லாமல் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதில் போராட்டக்காரர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட போராட்டக்காரர்கள் நாங்கள் பேச வர வேண்டும் என்றால் நேரலை செய்யப்பட வேண்டும், பல கோரிக்கைகள் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறார்கள். இப்படி செல்லக்கூடிய இந்த விவகாரத்தில் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை இருக்க போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் மருத்துவர்கள் போராட்டம் நீதிமன்றம் தலையிட்டும் முடிவுக்கு வரவில்லை, முதலமைச்சர் நேரடியாக சென்றும் முடிவுக்கு வரவில்லை, பேச்சுவார்த்தைக்காக காத்திருந்தும் முடிவுக்கு வரவில்லை. இப்படி மருத்துவர்கள் தங்களுடைய கோரிக்கையில் உறுதியாக இருக்கிறார்கள். இப்படி உறுதியாக இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அவருடைய போராட்டம் எப்போது அவர்கள் கைவிட போகிறார்கள், அந்த போராட்டத்தை கைவிட மேற்கு வங்க அரசு என்ன செய்ய போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.